கான் பட் நாட் ஃபர்காட்டன் அப்படின்னு இருக்கு. காலங்கள் கடந்து விட்டன, ஆனால் மறக்க முடியவில்லை. மறக்காமல் நினைவில் இருந்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு ஒரு தலைப்பு. ஹவ் ஐ லாங் ஃபார் த மந்த்ஸ் கான் பை, ஃபார் த டேஸ் வென் காட் வாட்ச்ட் ஓவர் மீ. இறைவன் எனக்கு பாதுகாப்பாக இருந்த நாட்களில் நான் எப்படி இருந்தேன்? செழிப்பாக இருந்தேன். இப்பொழுது எப்படி இருக்கிறேன்? எல்லாம் அற்று போயிற்று. இன்றைக்கி ஒரு வசனம் அந்த ஜோபில் படித்த மனசுக்குள்ளே, என் பற்களை மூடுவதற்கு கொஞ்சம் தோல் மாத்திரம் மிஞ்சினதுன்னு எழுதியிருக்கார். மகா பெரிய செழிப்பாக வாழ்ந்திருந்தார். சொந்த சகோதரர்கள் வெறுக்கிறார்கள். என் மனைவியின் என்னுடைய மூச்சு காத்து என் மனைவிக்கே பிடிக்கிறார். என் பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நான் ஏங்குகிறேன். எல்லா பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க, ஒருத்தர் கூட இல்லை. என் சிநேகிதர்கள் என்னை வெறுக்கிறார்கள். என் வேலைக்காரி காரி துப்புகிறாள். சிறுவர்கள் கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறார்கள். நான் எப்படி இருந்தேன்? ராஜாதி ராஜாவாக இருந்தேன். இறைவன் என்னோடு கூட இருக்கும்போது நான் மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருந்தேன். செல்வந்தனாக இருந்தேன். எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தேன். என்னை சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுத்தார்கள். கௌரவமாக வாழ்ந்தேன். அந்த நாட்கள் எல்லாம் போய்விட்டன. ஆனால் என் மனதில் அந்த நாட்கள் இன்னும் நின்று கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். ஒரு மனிதன் நியாயமாக வாழ்ந்தும் துன்பப்படுவான் என்பதற்கு ஒரு சாட்சி தான் அந்த வசனம். இந்த உலகம் முழுவதும் அத்தனை மதங்களும் என்ன சொல்கிறதுனா, நல்லது செஞ்சால் நல்ல வாழ்க்கை கிடைக்கும், கெட்டதை செஞ்சால் கெட்டவன் நடக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இறைவன் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும். அதனால் இறைவனுடைய கருணைக்கு கெஞ்சி நிற்பது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். பல பேர் இதனால் என்ன சொல்கிறாங்க, இறைவனே இல்லை என்று சொல்கிறார்கள். அதற்கு பல அறிவியல் ஆராய்ச்சிகளை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. எப்படி நீங்கள் சேர்த்தாலும் இறுதியிலே மறுபடியும் இறைவன் இருக்கிறார் என்று வருகிறது. எல்லா விதமான ஆராய்ச்சியை செய்பவர்களும் முதலாவது இறைவனை தொழுது கொண்டு விட்டு செய்கிறார்கள். இது எப்படி எங்கே போய் முடிகிறது? அதான் யோபு 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்கள். ஹவ் ஐ லாங் ஃபார் த மந்த்ஸ் கான் பை, ஃபார் த டேஸ் வென் காட் வாட்ச்ட் ஓவர் மீ. இறைவனே எனக்கு பாதுகாப்பாக நின்றான். ஜாப் had opened his defense by saying that he wished he never been born. He had never been born. நான் பிறக்காமல் இருந்திருந்தால் எனக்கு நல்லது. அவ்வளவு கொடுமையை நான் அனுபவிக்கிறேன். மகா பெரிய உச்சத்தில் நான் இருந்தேன். இன்றைக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியல. கண்ணை மூடுனா கனவுகளினாலே எனக்கு பிரச்சனை வருகிறது. இரவும் பகலும் நிம்மதி இல்லை. என் தோல் அழுகி போய் அப்படியே கொட்டுகிறது. நாய்கள் வந்து நக்குகிறது. சோறு போட மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் என்னை ஏளனமாக பார்க்கிறார்கள். அரிப்பு தாங்க முடியல. ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். உடம்பு பூரா ரணமாக கொட்டுது. மெலிந்து போயிட்டான். தோல் மாத்திரம் பல்லை மூடி இருக்கிறது. உரு தெரியாமல் போய்விட்டான். அவ்வளோ கொடூரமான, இத்தனைக்கும் ஒரு பாவமும் செய்யாமல் நீதி மாத்திரமே செய்து கொண்டே இருந்தவன் மனசெல்லாம் நொந்து போயிட்டான். எல்லாருக்கும் நான் நீதி செஞ்சேன். திக்கற்ற பிள்ளைகளை யாராவது எங்கிட்ட வந்து வெறுங்கையோடு திரும்ப போனதே கிடையாது. வேலையாட்களோட சம்பளத்தை நான் பிடிச்சு வச்சதே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அவன் செஞ்ச நியாயத்தை எல்லாம் சொல்கிறான். ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் தவறு செய்திருப்பார்களோ நினைத்து கடவுளுக்கு பயந்து தினமும் தேவனுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறான், பூஜைகள் நடத்துகிறான். இறைவனை முழுமையாக பற்றி கொண்டிருந்தான். நியாயமும் நீதியை மட்டுமே செய்து கொண்டு வந்தான். இன்றைக்கு என்னாச்சு? மகா கேடான நிலைக்கு போயிட்டான். ஊரில் இருக்கிற அவனுடைய நெருங்கிய நண்பர்கள் 3 பேர் என்ன பண்ணுறாங்க, நீ பாவம் செஞ்சிருப்ப, அநியாயமும் அக்கிரமம் செஞ்சிருப்ப, அநியாயம் அக்கிரமம் செஞ்சவனுக்கு மட்டும்தான் தண்டனை வரும், இல்லைன்னா தண்டனை வரவே வராது. நீ நல்லா யோசனை பண்ணிப்பார். தேவன் நீதி பெறார். நீ அநியாயம் பண்ணதுனால சாகிற, உன் குடும்பத்தில் நாசமாகிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக தேவனுக்கு விரோதமாக செய்திருப்பீர்கள். எல்லா பேரும் சபிக்கிறாங்க. என்னை பற்றி நன்றாக தெரிந்திருந்தவர்களே என்னை சபிக்கிறார்கள். ஒரு பக்கம் உடலில் வேதனை, ஒரு பக்கம் மனசில் வேதனைப்படுத்துகிறவர்கள் அநேகர். Here he closed his defense by remembering the blessings he and his family had enjoyed prior to his crisis.
இவ்வளவு பிரச்சனைகளிலும் கண்ணை மூடிக்கொண்டு சிந்திக்கிறான். தேவன் என்னோடு கூட இருந்த காலத்திலே நான் எப்படி இருந்தேன்? என்னை தேவன் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேனே, அந்த நாட்கள் எல்லாம் போய்விட்டன, இருந்தாலும் என் மனதில் இருந்து அவை அகலவில்லை அப்படின்னு சொல்லி அந்த நாட்களை பூர்வகால வருஷங்களை நான் சிந்தித்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். திஸ் இஸ் அ குட் ரிமைண்டர் தட் we should try to see life in a balanced way. இது மிக மிக ஒரு நல்ல ஒரு நினைவூட்டல், ஞாபகம். ஏன்னா வாழ்க்கையை நாம் நல்ல ஒரு சமநிலையான விதத்திலே பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை மாத்திரம்தான் நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே தீமை மாத்திரம்தான் நடக்கும் என்று நாம் பயந்து போகக்கூடாது. இரண்டும் சம அளவிலே இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய காரியத்தை நிலைநாட்டுவதற்காக அவற்றையும் இவற்றையும் படைத்தார். பகலையும் இரவையும் படைத்தார். மேடுகளையும் பள்ளத்தையும் படைத்தார். வெப்பத்தையும் குளிர்ச்சியும் படைத்தார். வெளிச்சத்தையும் இருளையும் படைத்தார். இப்படி ஒவ்வொன்றையும் ஒன்றுக்கு எதிராக ஒன்றை படைத்தார். ஆகவே மனிதனுக்கு வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் மாத்திரமல்ல, துக்கமும் வரும். நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனை அண்டிக் கொண்டிருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். இவ்வளவு கொடூரமான சூழல் வந்தும் யோபு தேவனை பற்றும் பயத்தில் இருந்தும் அவரை பற்றிய நம்பிக்கையிலிருந்து விலகவே இல்லை. அதுதான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அவருடைய மனைவி என்ன சொன்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, கடவுள் நம்பிக்கை முடிஞ்சிருச்சு, நீங்கள் இன்னும் கடவுளையே நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள், கடவுளை மறந்து நீங்கள் தற்கொலை பண்ணி செத்து விடுங்கள், தேவனை மறந்து நீங்கள் ஜீவனை விட்டு விடுங்கள்ங்கிறான். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொல்கிறான். அப்படியும் அவன் தேவனை நான் பற்றி கொள்வேன். பூர்வ காலத்திலே அவர் என்னோடு கூட இருக்கும்போது எவ்வளவு நன்மையை செய்தார். தேவனுடைய கரத்திலே நன்மையை பெற்ற நாம் ஷால் வி அக்செப்ட் குட் ஃப்ரம் காட் அண்ட் நாட் ட்ரபுள்? தீமையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமோ? அடிக்கிறார் அணைக்கிறார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாடல்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் தான் செய்கிறார். சபையின் அஸ்திபாரம் நல்மீட்பர் கிறிஸ்துவன் பாடம் இருக்குது. உள்ளோர் சபையில் இருக்கிறவங்களே துரோகம் பண்ணுவாங்க, வெளியில் இருக்கிறவங்க பயப்படுத்துகிறாங்க. இவ்வளவு ரெண்டுக்கு நடுவில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தனிப்பட்ட ஒரு விசுவாசியின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மேடும் பள்ளமும் சோகமும் துக்கமும் கலந்து கலந்து வந்துக்கிட்டே இருக்கு. சார்லஸ் ஹேடன் ஸ்பர்ஜன் said that too many Christian people write their blessings in the sand but engrave their sorrows in marble. கிறிஸ்தவர்களில் பல பேர் கிறிஸ்துவனிடத்திலே பெற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் மணலில் எழுதி வைக்கிறார்கள். ஆனால் துக்கங்களை மட்டும் கிரானைட் ஸ்டோனில் எழுதி அழியாத அளவுக்கு அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரேன்னு காப்பாற்றும், ஆண்டவேன்னு. ஏற்கனவே தேவனிடத்தில் பெற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்களா? அதை மறந்து விடுகிறார்கள். அதான் அவர் சொல்கிறார். ரெண்டையுமே ஞாபகத்தில் வச்சுருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்த காலங்களை திரும்பி பாருங்கள். ஆயனில் நூறுவாயும் நாவும் ஈரோ கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மையாவும் அவைகளா ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வர. அதே மாதிரி இந்த பாட்டு, எண்ணிப்பார் எத்தனை பாக்கியங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து தேவனுடைய வசனத்தை தியானித்து உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன விதமான அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறார் என்று சிந்தித்தால் தான் தெரியும். Count your blessings, name them one by one. ஒன்றாக நினைத்து பாருங்கள். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆயிரக்கணக்கான நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். அதில் எண்ணில் கணக்கில் அடங்காத நன்மைகள். நம்ம நேற்று தான் யோசனை பண்ணோம்ல, நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா எத்தனையோ காரியங்களை தேவன் நமக்காக செய்திருக்கிறார். அவருடைய கரத்திலே நன்மையை பெற்று நாம் தீமையும் நாம் அனுபவிக்கக்கூடாதோ? நம்முடைய சோதனைகள் வரும்போது உடனே என்ன சொல்கிறோம்? ஆமாம், என்னத்தை கடவுளுக்கு கண்ணு இருக்கா அப்படின்னு சொல்கிறோம். அது செய்யவே கூடாது. நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்துவார். When we are experiencing trials, it is natural for us to long for the good old days, but our longing will not change our situation. நாம் சோதனைகளை அனுபவிக்கும் போது இயல்பான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் அப்படிலாம் நல்லா இருந்தோம் அப்படிலாம் யோசிக்கிறது இயல்பானது தான். பட் லாங்கிங் வில் நாட் சேஞ்ச் அவர் சிச்சுவேஷன். அப்படி அவற்றை நினைத்து நாம் ஏங்கிக் கொண்டிருப்பது
நம்முடைய சூழ்நிலையை மாற்றப்போவதில்லை. தெர் இஸ் அ மினிஸ்ட்ரி இன் மெமரி இஃப் யூ யூஸ் இட் ப்ராப்பர்லி. அந்த நியாயமான அந்த காலங்களை, நம்முடைய ஞாபகத்தில் உள்ள காலங்களை நாம் முறையாக பயன்படுத்தினால் அதிலும் ஒரு ஊழியத்தை நாம் செய்ய முடியும். இன் டேஸ் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றமான காலங்களின் போது, இட் இஸ் குட் டு ரிமெம்பர் த டீட்ஸ் ஆஃப் த லார்ட், ரிமெம்பர் மிராக்கிள்ஸ் ஆஃப் லாங் அகோ. சங்கீதம் 77 அதிகாரம் 11 வசனம் பாருங்கள். பூர்வ காலத்து வருஷங்களையும் ஆதி காலத்திலையும் நான் நினைத்து பார்க்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய செய்கைகளை எல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். அப்போதையும் தாவீது சொல்கிறார். தாவீது ஏன்னா ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். சாதாரண ஆடு மேய்க்கிறவனே இன்றைக்கி நம்ம ஊரில் எப்படி இருக்காங்க? ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு கையில் நிற்பான். அந்த குச்சியோட இன்னும் கொஞ்சம் தடி சைஸில் ஒருத்தன் இருப்பான். அப்படிலாம் இல்லை, திடமான வாலிபனாக இருந்தான். எவ்வளோ திடமானவனாக இருந்தான்? எவ்வளோ பாடி எப்படி இருந்தது? சிறுவன் தானே தாவீது, ஆடு மேய்க்கும் சிறுவன். எப்படி இருந்தான்? குட்டியாக 3 அடி உயரத்தில் எப்படி இருந்தான் தாவீது? கற்பனை, உங்களுடைய கற்பனையை சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் பைபிளை எப்படி படிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உன் வயசில் எப்படி உன்னைய மாதிரி இருந்தானா? கையில் ஒரு குச்சியை வச்சுட்டு இருப்பான்ல. பூனை உன் மேலே பாஞ்சா நீ என்ன பண்ணுவ? அப்படின்ட்டு ஓடிடுவேல. அவன் கோலியாத்தை அடிக்கிறதுக்கு போகிறான் உன் வயசில். அப்போ சவுல் கேட்குறான், நீ போய் அடிச்சிருவாடான்னு கேட்குறான். ஏங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன சிங்கம் என்னை பால சிங்கம், 3 வயசு சிங்கம், வீரியமான சிங்கம், ஆட்டுக்குடி பிடிக்க வந்துச்சு. அப்போ என்ன பண்ண தெரியுமா? ஒரே அடி அடித்து வாயை உடச்சி வாயவே கிழிச்சு விட்டேங்க அப்படிங்கிறான். அப்போ சிங்கத்தோட வாயை கிழிச்சு பார்த்துறீங்களா? நாயோட வாயவே உங்களால் கிழிக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். சிங்கத்தோட வாயை அடித்து கிழிச்சானா அவன் ஆர்ம்ஸ் எப்படி இருந்திருக்கும்? WW போல் வராங்கல்ல, அது மாதிரி இருந்திருக்கும். அப்போ தான் உடைக்க முடியும். அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடு மேய்க்கிறான்றனால இன்றைக்கி இருக்கிற மாதிரி நோஞ்சானாலாம் இருக்கமாட்டான். அடித்தா அவ்வளோதான், 1.5 டன் வெயிட்டு அப்படி இருக்கா. சாதாரண மனிதனாக 5.5 6 அடி உயரத்தில் இருக்கிறான். ஆனால் வலுவுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறார். 14 வயசு சிறுவன் தான். சிங்கத்தை அடித்து வாயை கிழிக்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். ஆடு மேய்ப்பதற்கு மட்டும்தான் தகுதி உள்ளவனே, ஆடு மேய்ச்சிட்டு வா அப்படிமா. சரின்னு தூக்குவாளியை தூக்கிக்கிட்டு, தூக்குச்சட்டியில் என்ன இருக்கும்? பழைய சோறு இருக்கும், மேலே 2 வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் மிதக்கும். அது தூக்கிட்டே போவாங்க. ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்துறீங்களா? இவ்வளோ பெரிய பித்தாளை சட்டி இருக்கும். காலையிலேக்கும் மதியானத்துக்கு சேர்த்து அதில் சோறு இருக்கும். தின்னாங்கன்னா ஒரு வட்டி திம்மாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சோறு அதில் இருக்கும். நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிற வேண்டியது, தண்ணியை குடிக்க வேண்டியது. நீரோடைகளில் அங்கே தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ குளத்தில் தண்ணியை குடிச்சிக்கிற வேண்டியது. வாட்டர் பாட்டில்லாம் கிடையாது. இவ்வளோ பெரிய தூக்கு சட்டி இருக்கும், அதை தூக்கிட்டே திரிவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயங்காலம் வருவாங்க. அப்படி ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் ராஜாவாகிறான். மறுபடியும் அவன் பையன் அப்சலோம் அவனை திரட்டி விடுறான். ஊராக உயிருக்கு பயந்து அலைகிறான். பூர்வ காலத்து நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன் அப்படிங்கிறான். But the past must be a rudder to guide us and not an anchor to hold us back. அந்த பழைய காலத்தை நினைத்து நான் தேவனுக்குள் இன்னும் முன்னேறி செல்வேன், சாத்தானுடைய சோதனைகள் அனைத்தையும் வெற்றி கொள்வேன் என்று உந்தி தள்ளுகிற சுக்கானாகத்தான் இருக்க வேண்டும். திசை மாற்றுகிற ஒரு சுக்கானாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய உங்களை பிடித்து இழுத்து நிற்கிற நங்கூரமாக இருந்து விடக்கூடாது. இனிமே அவ்வளோதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்றைக்கி என்ன சொல்கிறான்? இவ்வளோ கொடூரத்திலையும் யோபு என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? நான் என்னுடைய சரீரம், என்னுடைய தசைகள் எல்லாம், தோல் எல்லாம் அழுகி போன பின்பு என்னுடைய கண்களால் நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை காணும். நான் நிச்சயமாக ஆண்டவரை பார்ப்பேன், என் நேசரை நான் பார்ப்பேன். இந்த ஏக்கம் என்னை கொள்கிறது. கண்டிப்பாக என் மீது அவர் நம்பிக்கை வைத்திருப்பார். நான் ஆண்டவருக்கு பயந்து நடந்தேன். நீங்கள் எல்லாரும் என்னை குறை சொன்னாலும் அவர் என்னை தூக்குவார் அப்படின்னு உறுதியான நம்பிக்கையில் இருக்கான். நான் அதுக்குள்ளே சாக மாட்டேன், நான் ஆண்டவரை பார்ப்பேன். ஏன்னா ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு வேற யாருக்கும் தெரியாது என்ன சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட நம்பிக்கை அவனுக்கு. அப்போ கடைசியில் என்ன பண்ணார்? அந்த நம்பிக்கை, விசுவாசம் அவனை காப்பாற்றா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்கள்.
If we try to duplicate today what we experienced yesterday, we may find ourselves in a rut that robs us of maturity. இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலையை நீங்கள் வைத்து பார்க்கையில் கடந்த காலத்தை எல்லாம் நீங்கள் மறந்து போவீர்கள் என்றால், தேவன் உங்களோடு கூட இருந்த காலத்தை எல்லாம் நீங்கள் ஒன்றுமில்லை என்று நினைத்தீர்கள் என்றால், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். தேவன் உங்களோடு கூட இருந்தார், உங்களுக்கு சகல விதமான அவருடைய பிரசன்னத்தையும் உங்களோடு கூட நடந்ததையெல்லாம் காண்பித்தார். இன்றைக்கு இருள் சூழ்ந்த ஒரு காலம், இருள் சூழும் காலம் இனி வருதே, ஒரு பாடல் இருக்கா, நான் ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி பேண்ட்ஸில் இருக்கும், எஃப்எம்பிபியில் இருக்கும். அப்போ எல்லாருடைய நம்பிக்கையும் அற்று போகிற ஒரு காலம் வந்திருக்கிறது. ஆனால் தேவன் உங்களோடு கூட இருந்த காலத்தை மறந்து விடாதீர்கள். இது மாதிரி மேடும் பள்ளமும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளும் அவருடைய கிரியைகளை மறந்து போடாதீர்கள். அவர் நிச்சயமாக உங்களோடு இருப்பார். சில காலங்களிலே சாத்தான் நம் மீது வெறுப்பு வைத்து நம்மை கொடூரமாக தாக்கும் காலங்கள் வரும். ஆனால் நீங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு துரோகிகளாக மாறுவார். என்ன பண்ண முடியும்? காலங்கள் அப்படியெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். கவலைப்படாதீங்க. இன்றைய நாளை நீங்கள் நினைத்து அந்த காலத்தில் நாங்கள் நன்றாக இருந்தோம், இந்த காலம் எங்கள் போய்விட்டது என்று கடவுளை விட்டு வழிவிலகி போவார்கள் என்றால் அது உங்களுடைய முதிர்ச்சியை கொன்று போடும். Something to ponder today. Have you ever wished you had never been born? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் நானெல்லாம் எதற்காக பிறந்தேன் என்று நினைத்திருக்கிறீர்களா? If so, what caused those feelings? அப்படி நினைத்திருந்தீர்கள் என்றால் அந்த மாதிரி நினைவுகள் வருவதற்கு என்னென்ன காரணங்கள் இருந்தன? யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ கொடுமையான காலத்தை நீங்கள் சந்தித்தீர்களா? தேவன் உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை செய்தார் என்று ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீர்களா? தேவன் உண்மையிலே உங்களோடு கூட இருந்தாரா? நீங்கள் அதை தனிப்பட்ட அனுபவமாக அனுபவித்தீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன நற்காரியங்களை செய்திருக்கிறார்? ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறாரா? ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா? யோசனை பண்ணி பாருங்கள். தனிப்பட்ட விதத்திலே எவ்வளோ வசனத்தை கேட்டாலும், எவ்வளோ பிரசங்கத்தை கேட்டாலும், தனிப்பட்ட விதத்திலே ஒரு மனுஷனுக்கும் இறைவனுக்கு நடுவே ஒரு தொடர்பில்லை என்றால் எல்லாம் வீண். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அப்படின்னு நீதிமொழிகள் இருக்கு. நாம் எப்போதும் தேவனை பற்றி, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நீதிமொழிகள் எழுதியிருக்கார். என்ன வந்தாலும் மஞ்சிடேன், இயேசு கைவிட மாட்டார். ஏற்கனவே என்னை கை தூக்கினார், இனிமே கைவிட மாட்டார். அதான் முன்னாடி வார்த்தை அந்த பாடலில் வரும். இயேசு கை தூக்கினார், இனிமேல் என்ன வந்தாலும் மஞ்சிட மாட்டேன், இயேசு என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு அடுத்தடுத்த வரியில் வரும். ஆகவே நன்மையும் வரும், தீமையும் வரும். இரண்டிலும் நீங்கள் அவரை பின்பற்றுங்கள். பழைய காலத்தை நினைத்து நாங்கள் அந்த காலத்தில் சந்தோஷமாக இருந்தோம், இந்த காலத்தில் இப்படி இருந்தோம் நினச்சிட்டு உங்களுடைய விசுவாசம் உங்களை விட்டு அற்று போகாத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?